நல்ல எண்ணங்களுடன் பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. நம்ம இந்த பதிவுல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா குவான்டிட்டி சர்வேயருக்கும் முக்கியமா தேவைப்படக்கூடிய MS எக்ஸல் சாஃப்ட்வேர்ல வரக்கூடிய சில முக்கியமான ஃபார்முலாஸ் என்னெல்லாம் இருக்குது, அதை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இந்த பதிவு. அதனால இந்த பதிவை நீங்க முழுமையா கடைசி வரைக்கும் பார்க்கக்கூடிய நேரத்துல MS எக்ஸல்ல ஒரு குவான்டிட்டி சர்வேயிங் டிபார்ட்மெண்ட்ல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபார்முலாஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவலை நீங்க நிச்சயமா தெரிந்து கொள்வீங்க என்ற நம்பிக்கையில தான் இந்த பதிவும். அதனால இந்த பதிவையும் நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்த பிறகு மறந்துடாம நம்ம சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுருங்க. இது சனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயும் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். மண்ணு மரமும் தான் எங்க ஃப்ரெண்ட், பிரிக்கும் சிமெண்ட்டும் தான் எங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஃபவுண்டேஷன் ஐ செட் பண்ணுவோம், கான்கிரீட் ஐ மிக்ஸ் பண்ணுவோம், டவர் ஐ ரைஸ் பண்ணுவோம், டவர் ஐ ரைஸ் பண்ணுவோம், மேகத்தை கிஸ் பண்ணுவோம். we are civil engineers, civil பசங்க நாங்க, எங்க ரூட்டேக always தனி track ya, சைட்டுக்கு வந்தால் நாங்க தான் சூப்பர் ஸ்டார் ya, drawing ஐ பார்த்தா நாங்க தான் multi star ya, helmet ஐ போட்டால் நாங்க தான் ultimate star ya. நாங்க civil engineer இல்ல இன்னுவே யாரு civil தான் நாங்க எப்போதும் ராக்கி boy type தான். நாங்க தான் civil பசங்க, modern work நாங்க தான் base ya, AutoCAD sketch பண்ணுவோம், laserல mark பண்ணுவோம், கலக்குவோம் site எல்லாம் வேற level spark எல்லாம் கட்டிடம் கட்டுவோம் ஆசியா. எங்க design கு இல்ல என் கார்டு, நாங்க civil தான் எப்போதும் நாங்க super star தான். civil பசங்க நாங்க, எங்க route always தனி track ya, total station you mark பண்ணுவோம், architect white to plan பண்ணுவோம், கம்பி கட்டரிலே ஆலாம் நம்ம structural engineer பண்ணுவாங்க. perfect ஆக foundation ஊதி பக இருக்கும் யா, எங்க vision wide இருக்கும் யா. நாங்க தான் civil பசங்க, we don't hide you என்ன civil பசங்க நாங்க, எங்க route always தனி track ya, code I check பண்ணுவோம் யா, design I steady பண்ணுவோம் யா, soil I test பண்ணுவோம் யா, level I correct பண்ணுவோம் யா, future I build பண்ணுவோம் யா. நம்ம தான் civil engineers யா. finally எல்லோரும் உள்ளே வருவார்கள், ஆனாயால் நாங்கள் எப்போதும் civil பசங்க நாங்க, எங்க route always தனி track ya. நாடொலி வாழ்க்கைய நிலையான வாழ்வாக்கினோம், வாழ்வாக்கினோம், மண்ணின் உயிரில் நம் கனவுகளை சேர்த்துக்கினோம். பெப்பரும் பென்சிலும் இல்லாமலே பல அதிசயங்களை கற்பனையால் வடிவமைத்தோம் நம் கண் முன்னே. நாம் சிவில் என்ஜினியர்கள், நம் கையில் மந்திரங்கள், நாம் சிவில் என்ஜினியர்கள், கனவை நிஜமாக்கும் சூத்திரங்கள் எங்கள் சிவில் என்ஜினியரிங். உலகம் பார்க்கின்ற அதிசயங்கள் நாம் கனவுகளே, குடிசை முதல் கோபுரம் வரை உருவாக்குவோம், நம் கனவுகளை நனவாக்கி வாழ்க்கையை உயர்த்துவோம். நமக்காக எல்லாம் நமக்காக, கடலையும் மலைகளையும் கடக்க நமக்கு சாலையும் பாலமும் உருவாக்குவோம். வாழ்வை எளிதாக்க
எப்போதும் நான் ஸ்டாப் இல்லாத வாழ்க்கை எங்களுடையது நாம் சிவில் என்ஜினியர்கள் நம் கையில் வந்திருங்கள் நாம் சிவில் என்ஜினியர்கள் கனவை நிஜமாக்கும் சூத்திரங்கள் எங்கள் சிவில் என்ஜினியரிங் உலகம் பார்க்கின்ற அதிசயங்கள் நாம் கனவுகளே குடிசை முதல் கோபுரம் வரை உருவாக்குவோம் நம் கனவுகளை நனவாக்கி வாழ்க்கையை உயர்த்துவோம் நமக்காக எல்லாம் நமக்காக வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் நான் ஸ்டாப் பயணம் எங்களுடையது வளர்ச்சி அடையவே நாம் வளர்ச்சி அடையவே நாங்கள் பயணிக்கிறோம் நம்பிக்கையோடு காலத்தால் மறக்க முடியாத அடையாளத்தை உருவாக்குவோம் அதுவே நம் சாதனை சாட்சியாய் தொடரும் இந்த மண்ணிலே நாம் சிவில் என்ஜினியர்கள் நம் கையில் வந்திருங்கள் நாம் சிவில் என்ஜினியர்கள் கனவை நிஜமாக்கும் சூத்திரங்கள் எங்கள் சிவில் என்ஜினியரிங் உலகம் பார்க்கின்ற அதிசயங்கள் நாம் கனவுகளே குடிசை முதல் கோபுரம் வரை உருவாக்குவோம் நம் கனவுகளை நனவாக்கி வாழ்க்கையை உயர்த்துவோம் நமக்காக எல்லாம் நமக்காக நீங்க இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த எக்ஸல் ஃபார்முலாஸ் தான் அதிகப்படியா குவான்டிட்டி சர்வேயிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒர்க்ல வந்து பெருமளவுல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க பார்த்து உங்களுடைய எக்ஸல் சீட்ல இதை அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய டைம்னு சொல்லக்கூடியது பெரிய அளவுல உங்களுக்கு மிச்சப்படுத்தும் படுறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஒர்க்கை இன்னும் வேகமா செய்து கொடுக்கறதுக்கு இது உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன். நம்முடைய சப்ஸ்கிரைபர் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸை வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே போன பதிவுல கொஞ்சம் லைட்டா சொல்லியிருந்தோம். அடுத்த பதிவுல அதை பற்றிய இன்னும் பல தகவல்களை நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவை நீங்க இதுவரைக்கும் நிச்சயமா பொறுமையா பார்த்திருப்பீங்கன்னு சொல்லக்கூடிய அதே நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.